முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள்ல ஒண்ணு தேய்பிறை சஷ்டி. அதுல வாழைப்பழ தீபம் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? வெல்கம் டு சுகன்யா லைஃப் ஸ்டைல். பௌர்ணமிக்கு அடுத்து வர்றதுதான் தேய்பிறை சஷ்டி. அந்த தினத்துல நம்ம வாழைப்பழ தீபம் போடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. தீராத மன கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் நாள் தான் இது. 6 விளக்கு ஏற்றினால் ஆறுமுகர் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறது உண்மை. முருகனுக்கு உகந்த தினமான தேய்பிறை சஷ்டியில அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல் வேலையா முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு காலையில கோரை நேரம் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 டைம்ல எந்த டைம் நமக்கு முடியுதோ அப்போ வாழைப்பழ தீபம் போடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. நான் அன்னைக்கு மதியம் 1 to 2 தான் வாழைப்பழ தீபம் போட்டேன். செவ்வாழை பழத்துல போடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆனா அன்னைக்கு எனக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கல. நான் நாட்டு வாழைப்பழம் வாங்கி அது எனக்கு 3 தான் கிடைச்சது. சரி 6 விளக்கு போட்டா ஆறுமுகம் வீட்டுக்கு வருவாங்கங்கிறது எல்லாரும் உண்மையா சொல்றாங்களேன்னு சொல்லி 3 பழத்துல 6 தீபம் கிட்ட நான் போட்டேன். 3 வாழைப்பழத்துல மத்தியில ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு அதுல கொஞ்சமா வெல்லம் பச்சை கற்பூரமும் போட்டு கொஞ்சமா நெய் ஊற்றி அதுல ஒரு வாழைப்பழத்துல 2 சைடு திரி போட்டு நான் ஏத்துனேன். அப்புறம் முருகனுக்கு பிடிச்ச பூக்களால அலங்காரமும் செஞ்சுக்கிட்டேன் நான். அன்னைக்கு என்கிட்ட பன்னீர் ரோஸ் தான் எனக்கு அதிகமா கிடைச்சது. நான் அதனால அதையே வச்சுட்டு நிறைய அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். சஷ்டியில விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. அந்த சஷ்டிலையும் தேய்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு மாசம் 2 வரும். அந்த 2 தினங்கள்லயும் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. விரதம் அப்படிங்கிறது காலையில இருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது. அதுதான் உண்மையான விரத முறை. அப்படி இருக்க முடியல அப்படிங்கும்போது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டே நம்ம விரதம் இருந்துக்கலாம். அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை சஷ்டி, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிறை சஷ்டி. இந்த 2 சஷ்டிலையும் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது, சிறப்பும் கூட. இப்பெல்லாம் வளர்பிறை சஷ்டியில வெற்றிலை தீபமும் தேய்பிறை சஷ்டியில வாழைப்பழ தீபம் போடுறது அப்படிங்கிறது என்னுடைய ஹேபிட்டாவே மாறிடுச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த தீபம் எல்லாம் போட்டுட்டு வீடை பார்க்கும்போது வீடே அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும். இந்த தீபம் ஏத்திட்டு நம்ம மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் அந்த முருகப்பெருமான்கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். என்ன ஒரு சில பேருக்கு சீக்கிரமா நடக்கலாம், ஒரு சில பேருக்கு லேட்டா நடக்கலாம். ஆனா நடக்காது அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும், அவ்வளவுதான். தீபம் ஏத்தி முடிச்சுட்டு அந்த வாழைப்பழத்தை ஒண்ணு தண்ணியில விட்டுறணும், இல்ல பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. அந்த வாழைப்பழத்தை வேஸ்ட் ஆக்கி கால் படுற இடத்துல படுமாறி போட்டக்கூடாது. நான் இந்த வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு தான் கொடுத்தேன். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஜீவனோட பசியை தீர்த்ததா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. விளக்கு எப்போதுமே ஒற்றைப்படையில தான் ஏத்தணும். இந்த 6 தீபம் போட்டுட்டு அப்படியே முடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள கிளிக்காஞ்சட்டி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கோ இல்ல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற விளக்கோ எல்லாம் சேர்த்து ஏத்தும் போது லாஸ்ட்ல விளக்கு ஏத்துறதோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே சிறப்பு. நம்மளால முடிஞ்ச 3 அபிஷேகமோ அல்லது 5 அபிஷேகமோ பண்ணலாம். பூக்களால அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்படி பிரகாசமா சொல்லிக்காரு. பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல. நான் கொஞ்ச நாளா இப்போதைக்கு ரீசன்ட் டேஸ்ல தான் அந்த முருகப்பெருமான் மேல இவ்வளவு அடிக்டா இருக்கேன்னு எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான இந்த அளவுக்கு நான் கும்பிட்டதே கிடையாது. சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தினங்கள்ல குழந்தை வரம் கேட்கறவங்க விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. தீராத கடன் தொல்லை, குழந்தை பாக்கியம், மன கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி டேஸ்ல விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது.